ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வடை ரெசிபி மெது வடை இல்லையா, அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக முறுமுறுன்னு சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு ஒரு கப் நிறையா உளுந்து எடுத்துக்கணும், கிட்டத்தட்ட 100 கிராம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம இதை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட எடுத்து நம்ம தண்ணி ஊற்றினோன்னா ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் விட்டுணும். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு இதில் வடித்த சாதம் 1 கப். இப்போ நம்ம ஊற வைக்காமல் உளுந்து 1 கப் போட்டோம் இல்லையா, அது டபுள் குவான்டிட்டி ஆகிப்போச்சு ஊற வச்சதுக்கப்புறம். இப்போ நம்ம அதே கப்பில் ஒரு கப்பு சாதம் வடித்த இப்போ பாயில்டு ரைஸோ இல்லை பச்சரிசி சாதமோ போட்டு, இப்போ இந்த சாதம் போட்டதுனால இது டேஸ்ட்டும் இதோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய், குழந்தைங்களாம் இருக்கிறதுனால பச்சை மிளகாய் நான் மிக்சியில் அரைச்சிடுறேன். நீங்கள் வேணால் சாப் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3-4 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இதில் தண்ணி விடாமல் இப்போ நம்ம அரைக்கணும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த மாவு சூடாகாமல் நமக்கு நல்லா எண்ணெயெல்லாம் குடிக்காமல் ரொம்ப நல்லா வரும். எப்போவுமே நீங்கள் உளுந்து ஊற வச்சு உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. மறுநாள் ஆனால் கூட இது உளுந்து எண்ணெய் குடிக்காது. சாரி. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இதில் நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் இதை நம்ம ரொம்ப அடிச்செல்லாம் இது பண்ணோம்னா, ஜீரா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுக்கணும். நீங்கள் இந்த டைமில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் தேவைப்பட்டால். பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலையை கட் பண்ணி ஆட் பண்ணணும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடித்து இப்படி மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா பாருங்கள், புசு புசுன்னு வருது. இது இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு போட்டிங்கன்னா வடை எண்ணெயே குடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அரிசி வெறும் அரிசியில் கூட வடை போடுறாங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடு பண்ணிட்டு வடை போடும்போது எப்போவுமே தண்ணியில் நம்ம கையை அப்படி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் மாவை தொடணும். அப்போ நம்ம கையில் ஒட்டாமல் அப்படியே நல்லா அழகாக எண்ணெயில் விடும்போது கையிலேருந்து ரிலீஸ் ஆகிடும். பாருங்கள், இப்படி உருட்டி நடுவில் ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் இதை விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரிலீஸ் ஆகிடும். நமக்கு இலையோ இல்லை கவரோ எதுவும் தேட வேண்டாம், நம்ம கையிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் 1 by 1 போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு தீயை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா ஃபஸ்ட்டு போட்ட வடை கறிக்கணும். இப்போ நம்ம இந்த வடையை எண்ணெயில் போட்டோன்னே இது கொஞ்சம் நேரத்தில் மேலே உப்பி வந்துடும். இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் நமக்கு சைடில் கோல்டன் கலர் தெரிஞ்சோடனே நம்ம இதை பரட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு இதை நம்ம வேக வைக்கணும். கிட்டத்தட்ட இது 5-6 நிமிஷத்தில் இது வெந்துடும். கிரைண்டரில் அரைச்ச வடையோடு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக்சியில் எவ்வளோ சூப்பராக வடை பண்ண முடியும்னு நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த வடை. இப்போ இதை இது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான முறுமுறுப்பான ஹெல்த்தியான ஒரு வடை நம்ம சாப்பிட்டு திருப்தியோடு இருக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும், ஒயிட்டாகவே இருக்குது. இந்த வடை நம்ம அடிக்கடி செய்யலாம். ஏன்னா இதில் ஆயில் ரொம்ப கம்மி, லெஸ் ஆயில் தான் இது குடிக்கும். ரொம்பலாம் இதில் ஆயிலெல்லாம் நீங்கள் பிழிஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ போட்ட ஆயில் கடாயில் எவ்வளோ போட்டோமோ இது அப்படியே இருக்கும். அப்படின்னா இது எண்ணெய் அவ்வளோ குடிக்கலை.
ரொம்ப லோ குவான்டிட்டியில் தான் அது எண்ணெய் குடிச்சிருக்கும். அதனால நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். உளுந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப உளுந்து கொடுக்கணுன்னுவாங்க இல்லையா. இப்போ இது பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா வடையும் எடுத்துருங்க. இந்த நம்ம ஒரு 100 கிராம் உளுந்து, அப்புறம் ஒரு 100 கிராம் ரைஸு, மத்தலப் புழுங்கலரிசி சாதம் இல்லையா, அது போட்டேன். அதில் வந்து எனக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 25 வடை கிட்ட கிடச்சிருக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பிட்டவங்களாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எழுதுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடணும் இல்லையா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.